உண்மையிலும் உண்மை. இயேசு கிறிஸ்துவுடன் இணைந்து இருப்போம். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. யோவான் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். மிகவும் திறமை வாய்ந்த இளம் ஓவியர் ஒருவர் ரோம் நகரில் வாழ்ந்து வந்தார். அவருடைய நண்பர்கள் அனைவரும் அவரிடம், உனக்கு ஓவியம் வரைவதில் பயங்கர திறமை இருக்கிறது, நீ தனியாக ஒரு ஓவியக்கூடம் ஆரம்பித்தால் உனக்கு வெற்றியும் புகழும் பணமும் குவியும் என்றனர். ஆனால் அந்த இளம் ஓவியரோ, இல்லை, நான் தனியாக சென்று எனக்கென ஒரு ஓவியக்கூடம் அமைக்க விரும்பவில்லை. என்னுடைய குருவை நான் கண்டுபிடித்து விட்டேன். அவர்தான் புகழ்பெற்ற ஓவியர் ரஃபேல். அவரை போலவே ஓவியம் வரைய நான் ஆசைப்படுகிறேன். அதற்கு நான் அவர் அருகிலேயே இருந்தாக வேண்டும். அப்பொழுதுதான் நான் அவருடைய வழிகாட்டுதலை பெற முடியும். அவரை போல வரையும் முறைகளை கற்றுக்கொள்ள முடியும். அவருடைய எண்ணங்களை அறிந்து கொள்ள முடியும். அவரை போல வரைவதை தவிர எனக்கு வாழ்க்கையில் வேறொரு ஆசை இல்லை என்று பதில் அளித்தார். இயேசுவை போல வாழ வேண்டும், அவர் போல பேச வேண்டும், அவரை போல அற்புத அடையாளங்கள் நடப்பிக்க வேண்டும் என்று விரும்பும் நாம் தனியே இருந்தால் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. அவர் அருகிலேயே வாழ வேண்டும். அப்பொழுதுதான் நாம் அவருடைய எண்ணங்களை அறிந்து கொள்ள முடியும். ஆகவேதான் இயேசு கிறிஸ்து, நீங்கள் என்னில் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்றார். எலியா தீர்க்கதரிசியை தேவன் எடுத்துக்கொள்ளும் நேரம் வந்தபோது அவருடைய உதவியாளராக இருந்த எலிசா அவரை விட்டு விலகவே இல்லை. எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றார். ஆனால் எலிசாவோ, நான் உம்மை விடுகிறதில்லை என்று எலியாவை பற்றி கொண்டார். மீண்டும் எலியா எலிசாவிடம், நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை எரிகோ மட்டும் போக அனுப்புகிறார் என்று சொன்ன போதும் எலிசா எலியாவை விடவில்லை. அவருடன் கூடவே எரிகோவுக்கு சென்றார். மீண்டும் யோர்தானுக்கு எலியா சென்ற போது எலிசா கூடவே சென்றார். தன் எஜமானாகிய எலியாவோடு கூடவே இருப்பதை எலிசா தெரிந்து கொண்டார். அவருடன் கூடவே இருந்ததால் தான் அவருடைய ஆவியின் வரத்தை இரட்டிப்பாய் பெற முடியும் என்பதால் எலியாவை விட்டு எலிசா பிரியவில்லை. விலகாமல் இருந்து எலியாவின் ஆவியின் வரத்தை 2 மடங்காக பெற்றுக்கொண்டார். நம்முடைய எஜமானாகிய இயேசு கிறிஸ்துவின் அருகில் நாம் இருக்கும்போது நாமும் அவருடைய எண்ணங்களையும் ஏக்கங்களையும் அறிந்து கொள்ள முடியும். அவரை நம் வாழ்வில் பிரதிபலிக்க முடியும். அவரை விட்டு பிரிந்து தனியே இருந்தால் நம்மால் பலன் கொடுக்க முடியாது. நம் வாழ்க்கை வாடி போகும். ஆகவே எஜமான் இயேசு கிறிஸ்துவுடன் இணைந்தே இருப்போம். அப்பொழுது நாமும் மிகுந்த கனிகளை கொடுத்து ஆசீர்வாதமாக வாழ முடியும்.